Dear 10th standard students, in this video we are going to see the 12th sum from the exercise 2.6. The question is find the sum of a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b up to 12 terms. So இது வந்து ஒரு ஏபியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 1 2 3 டேர்ம்ஸு இது 12 டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஏன்றதுனால நம்ம ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம்? First term is a minus b by a plus b. Then the common difference கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு t2 minus t1 இங்கேருந்து மைனஸ் பண்ணுறோம். 3a minus 2b by a plus b minus a minus b by a plus b. ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதை காமன் டினாமினேட்டர் இங்கே எழுதிட்டேன். நியூமரேட்டர் மட்டும் இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 3a minus 2b இங்கே மைனஸ் அப்படின்றனால மைனஸ் a மைனஸ் இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா ப்ளஸ் b ஆகிடும். 3a minus a gives 2a minus 2b plus b gives minus b. So this is the value of b, common difference. Now S12 கண்டுபிடிக்கலாம். Sum of 12 terms கேட்டிருக்காங்க. So 12 terms ஃபார்ம் வந்து 12 n by 2 that is 12 by 2 into 2a. a என்றது இதுதான் 2 into a minus b by a plus b plus n minus 1 that is 12 minus 1 11 into d. d என்றது இந்த term 2a minus b by a plus b. இப்போ 12யும் 6 2வையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும். இங்கே a plus b is the common denominator இருக்குது. அப்போ a plus b denominator எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 2ஆல் இன்ட்டு பண்ணி எழுதுங்க 2a minus 2b. இங்கே 11ஆல் இன்ட்டு பண்ணுங்க 11 into 2 22a minus 11b. Now 2a plus 22a gives 24a minus 2b minus 11b minus 13b by a plus b. So this is the answer. So book answer 6 by a plus b into 24a minus 13b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. That's all. Thank you.